இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கோவிட் பெருந்தொற்று நிரந்தர தொற்றாக மாறலாம், எச்சரிக்கும் டாக்டர் ஜெமிலா. WHO உலக சுகாதார அமைப்பு குறிப்பிட்டது போல் கோவிட் பெருந்தொற்று மக்கள் மத்தியில் பரவும் நிரந்தர ஒரு தொற்றாக மாறக்கூடும் என பிரதமரின் பொது சுகாதாரத்துறைக்கான சிறப்பு ஆலோசகர் தான்சி டாக்டர் ஜெமிலா மஹ்மூத் எச்சரித்திருக்கின்றார். தினசரி கோவிட் தொற்று எண்ணிக்கையை குறைத்து பெரும்பான்மை மக்களுக்கு தடுப்பூசியை போட்டிருந்தாலும் மக்கள் தொடர்ந்து சுகாதார நடவடிக்கைகளை கடைபிடிப்பது அவசியமாக இருக்கும் என அவர் கூறினார். மேலும் பருவகால சளி காய்ச்சலுக்காக ஐரோப்பாவில் தடுப்பூசி எடுத்துக்கொள்வது போன்று கோவிட்-19 வைரசுக்கும் அத்தகைய தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் நிலை உருவாகலாம் என அவர் குறிப்பிட்டார். ஆட்சேர்ப்பதாக கூறி மேற்கொள்ளப்பட்ட மோசடி நடவடிக்கையை போலீஸ் முறியடித்தது. இணைய வர்த்தக தளங்களில் பணிபுரிவதற்கு ஆட்சேர்ப்பதாக கூறி மேற்கொள்ளப்பட்ட மோசடி நடவடிக்கையை ஜொகூர் போலீஸ் முறியடித்திருக்கிறது. இந்த மோசடி நடவடிக்கை சிங்கப்பூர் வாசிகளை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை கோதாதிங்கியில் உள்ள 4 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 15 முதல் 28 வயதுக்குட்பட்ட 22 பேர் கைது செய்யப்பட்டதாக ஜொகூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ஆயிப் கான் மைடின் பேச்சை தெரிவித்திருக்கிறார். பகுதி நேரமாக லசாட்டா வர்த்தக தளத்தில் முகவராக பணிபுரிய 2 திட்டங்கள் இருப்பதாகவும் அவற்றில் இணைந்தால் 8 மற்றும் 15 விழுக்காடு லாபம் வழங்கப்படும் என்றும் அந்த மோசடி நடவடிக்கையில் பொய் வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்தது. இதில் இணைந்து கிடைக்கும் லாபத்தை பெறுவதற்கு சில கட்டணங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வீசாட் செயலிகள் மூலம் வசூலிக்கப்பட்டதாக ஆயிப் கான் தெரிவித்தார். 10 லட்சம் ரிங்கிட் கையூட்டு அமைச்சின் அதிகாரியை MACC கைது செய்தது. 2016ஆம் ஆண்டு முதல் அமைச்சின் கீழ் உள்ள குத்தகையை சில நிறுவனங்கள் பெறுவதற்கு உதவியாக 10 லட்சம் ரிங்கிட்டிற்கும் கூடுதலாக பெற்றதாக நம்பப்படும் அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவரை MACC கைது செய்தது. நேற்று MACC மையத்திற்கு வாக்குமூலம் வழங்க வந்த பின்னர் 46 வயதுடைய அந்த ஆடவர் கைது செய்யப்பட்டார். அவர் 3 லட்சம் ரிங்கிட் ரொக்கம், நகை, 2 ஏக்கர் நிலம், 2 மாடி கடை 1 மற்றும் மோட்டார் சைக்கிள்களையும் லஞ்சமாக பெற்றுள்ளார். அமைச்சின் கீழ் உள்ள சேவைகள், போக்குவரத்து சேவைகள் மற்றும் பொது விநியோகத்தை 11 நிறுவனங்கள் பெறுவதற்கு உதவும் பொருட்டு அந்த அதிகாரி லஞ்சம் பெற்றதாக கூறப்படுகிறது. விசாரணைக்கு உதவும் பொருட்டு அந்த அதிகாரி 5 நாட்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். ஒப்சோகா 8 நடவடிக்கையில் 152 பேர் கைது. யூரோ 2020 கிண்ண காற்பந்து போட்டியை உட்படுத்திய சூதாட்டம் கடந்த ஜூன் 10ஆம் தேதி தொடங்கி இதுவரை 152 பேர் ஒப்சோகா 8 வழி கைதாகியுள்ளனர். இக்கைது நடவடிக்கையின் போது பந்தய பணமான 1,15,000 ரிங்கிட் பறிமுதல் செய்யப்பட்டதாக புக்கிட் அமான் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ஜாலில் ஹசான் தெரிவித்திருக்கிறார். நாடு முழுவதிலும் மேற்கொள்ளப்பட்ட ஒப்சோகா சோதனை நடவடிக்கையில் பல்வேறு மின்சார சாதனங்களையும் போலீசார் பறிமுதல் செய்ததாக அவர் கூறினார். ஜூலை 12ஆம் தேதி வரை 1 மாதத்திற்கு நடைபெறவிருக்கும் இப்போட்டியை முன்னிட்டு நடத்தப்படும் சூதாட்ட நடவடிக்கையை தடுக்கும் மற்றும் ஒழிக்கும் முக்கிய நோக்கத்துடன் இந்த ஒப்சோகா நடவடிக்கை இருப்பதாக அவர் கூறினார். சூதாட்டம் நடத்தப்படும் இடம் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினரை இலக்காக கொண்டு இச்சோதனை நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உயர்கல்வி கூடங்களுக்கான மாணவர் நுழைவு முடிவு ஜூலை இறுதியில் அறிவிக்கப்படும். பொது பல்கலைக்கழகங்கள் மற்றும் திறன் பயிற்சி கழகங்களுக்கு விண்ணப்பித்திருக்கும் மாணவர்களின் நுழைவு முடிவு ஜூலை இறுதிக்குள் அறிவிக்கப்பட்டுவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. UPU ஆன்லைன் மூலமாக மேற்கல்விக்கு விண்ணப்பிக்கும் இறுதி நாள் ஜூலை 2ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனினும் மாணவர்களின் விண்ணப்பங்களை விரைவில் பரிசீலித்து முடிவை அறிவிக்கும் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படும் என உயர்கல்வி அமைச்சின் மாணவர் நுழைவுக்கான பிரிவின் இயக்குநர் வாஹித் நோடின் தெரிவித்தார். மெந்தகாப் வட்டாரத்தில் 5 வீடமைப்பு பகுதிகளில் EMCO அமல்படுத்தப்பட்டது. செவ்வாய்க்கிழமை தொடங்கி ஜூலை 5ஆம் தேதி வரை மெந்தகாப்பில் சுமார் 27,000 மக்கள் வசிக்கும் 5 குடியிருப்பு பகுதிகளில் EMCO எனப்படும் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை அமல்படுத்தப்பட்டுள்ளது. தாமான் சாஹா, தாமான் சாஹா இந்தா, தாமான் ரிம்பா, தாமா புக்கிட் பெந்தாரா மற்றும் தாமான் ஸ்ரீலாயாங் ஆகிய 5 குடியிருப்பு பகுதிகளை EMCO உள்ளடக்கியுள்ளது.
இஎம்சிஓ அமலாக்கத்தின் போது சம்பந்தப்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு நியாயமான உதவிப் பொருட்கள் கிடைக்கும் என தாமான் ரிம்பா குடியிருப்பு வாசியான 63 வயதுடைய பி ராமமூர்த்தி நம்பிக்கை தெரிவித்தார். இஎம்சிஓ அமல்படுத்தப்பட்டதால் காய்கறிகளின் விலை ஏற்றம் கண்டுள்ளதாக அவர் விவரித்தார். குழந்தைகளை ஏற்றிச் சென்ற ஆம்புலன்ஸ் விபத்துக்குள்ளானது. நேற்று காலை மணி 10:50 வாக்கில் கூலிம் ஹைடெக் சிம்பாங் எம்பாட் பகுதியில் நோயாளிகளை ஏற்றி சென்ற ஆம்புலன்ஸ் ஒன்று விபத்துக்குள்ளானது. அந்த சம்பவத்தில் ஆம்புலன்ஸில் இருந்த 2 குழந்தைகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. 2 பெண்களும் சுகாதார அமைச்சின் 3 ஊழியர்களும் சிறு காயங்களுக்கு ஆளானதாக கெடா தீயணைப்பு நிலையத்தின் நடவடிக்கை பிரிவின் துணை இயக்குநர் முகமதுல் ஏசான் தெரிவித்தார். ரோன் 95-97 டீசல் விலையில் மாற்றமில்லை. வியாழக்கிழமை ஜூன் 24 முதல் 30ஆம் தேதி வரையில் ரோன் 95-97 மற்றும் டீசல் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை. ரோன் 95 ரக பெட்ரோல் 1 லிட்டர் 2 ரிங்கிட் 5 சென்னிற்கும், ரோன் 97 ரக பெட்ரோல் 2 ரிங்கிட் 67 சென்னுக்கும், டீசல் 2 ரிங்கிட் 15 சென்னுக்கும் விற்கப்படும். 18,000க்கும் அதிகமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு. தமிழ் படித்த பட்டதாரிகள் விடுபடுவார்களா? நாட்டில் ஆரம்ப இடைநிலை பள்ளிகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக வரும் ஜூலையில் 18,000க்கும் அதிகமான ஆசிரியர்களை வேலைக்கமர்த்தும் விண்ணப்பங்கள் திறக்கப்படும் என அண்மையில் கல்வி அமைச்சு அறிவித்திருந்தது. குறிப்பிட்ட மாநிலங்களில் குறிப்பிட்ட பாடங்களுக்கு முதல் முறையாக பேரளவில் ஆசிரியர்கள் வேலைக்கமர்த்தப்படுவார்கள் எனும் அந்த செய்தி மிகவும் வரவேற்கக்கூடியதாகும். இந்நிலையில் கல்வித்துறையுடன் இதர துறைகளும் பட்டப்படிப்பை முடித்த மாணவர்களுக்கும் அந்த வாய்ப்பை வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் தமிழை முக்கிய பாடமாக எடுத்து படித்த மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போகலாம் என மலேசிய ஆசிரியர் கல்வி நிலையத்தின் முன்னாள் விரிவுரையாளரான ராஜேந்திரன் தங்கையா கவலையை வெளிப்படுத்தினார். அந்த புதிய ஆசிரியர் சேர்க்கையில் தமிழில் மேற்கல்வியை முடித்த மாணவர்களுக்கு வாய்ப்பளிக்கும்படி அவர் கல்வி அமைச்சுக்கு கோரிக்கையும் முன்வைத்தார். அனைத்துலக இயங்கலை புத்தாக்க போட்டி தாபா தமிழ் பள்ளி மாணவர்கள் சாதனை. இந்தோனேஷியாவில் நடைபெற்ற 2021ஆம் ஆண்டு உலக அறிவியல், சுற்றுச்சூழல் மற்றும் தொழில்நுட்ப போட்டியில் தாபா தமிழ் பள்ளி மாணவர்கள் தங்கப்பதக்கத்தை வென்று பள்ளிக்கும் நாட்டிற்கும் பெருமையை தேடி தந்துள்ளனர். அப்போட்டியின் இறுதி சுற்றில் மொத்தம் 21 நாடுகளைச் சேர்ந்த 288 குழுக்கள் கலந்து கொண்டன. இப்பள்ளியை சார்ந்த சாதனை நட்சத்திரங்கள் அனைத்துலக புத்தாக்க போட்டியில் முதன்முறையாக கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்றனர். சுயமாக மூலிகை பொருட்கள் கொண்டு வளலை ஹோம்மேட் பீட் கிளாஸ் ரூட் க்ளோயிங் க்ளோ சோப் உருவாக்கிய மாணவிகள் திவாதினி, ஜெயலட்சுமி மற்றும் அவர்களை வழிகாட்டிய ஆசிரியர்கள் காயத்ரி, யமுனா தேவி ஆகிய குழுவினர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இப்போட்டியில் கலந்து கொள்ள முழு பயிற்சிகளை மேற்கொண்ட குறிப்பாக மாணவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி வனஜா தனது பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். தனது பிறந்த நாளன்று துப்புரவு தொழிலாளிக்கு காலணியை பரிசளித்த சென்டோல் வியாபாரி. காலணி கிழிந்து கால் விரல்கள் வெளியே எட்டி பார்க்க சாலையோர குப்பைகளை கூட்டி துப்புரவு செய்து வந்த தொழிலாளிக்கு தனது பிறந்த நாளன்று புதிய காலணியை பரிசளித்து அழகு பார்த்திருக்கின்றார் சென்டோல் வியாபாரி ஒருவர். வழக்கமாக அந்த ஆடவரை சிலாங்கூர் தாமான் பூச்சோங் பெர்மாய் பகுதியில் வேலை செய்து வருவதை தான் பார்த்து வந்ததாக முகமது அஃபிருடின் தெரிவித்தார். காலணி கிழிந்து காலுக்கு அது வலியை தந்தாலும் புதிய காலணியை வாங்குவது தனக்கு அத்தியாவசியமான தேவையாக அது அமையவில்லை என அறிமுகம் தெரியாத நபரிடம் இருந்து உதவி பெற்ற அந்த துப்புரவு பணியாளர் தெரிவித்தார். 13 வயது மகளுக்கு குழந்தை பிறந்தது, தாய் அதிர்ச்சி. தமது 13 வயது மகளுக்கு குழந்தை பிறந்து குறித்து அவரது தாயார் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளானார். விடியற்காலை 3 மணி அளவில் தூக்கத்திலிருந்து எழுந்தபோது தனது மகள் புதிதாக பிரசவித்த குழந்தையை தூய்மைப்படுத்தி கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியில் உறைந்ததாக கோத்தா பெலோட்டில் ஒரு கிராமத்தை சேர்ந்த அந்த தாயார் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து தமது மகளையும் பேர குழந்தையையும் கோத்தா பெலோட் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாக அவர் கூறினார். இதனிடையே அந்த 13 வயது பெண்ணை அவரது 14 வயது உறவுக்கார பையன் கற்பழித்திருப்பது விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளதாக கோத்தா பெலோட் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் சஹிமி உசேன் தெரிவித்தார்.
ஆடம்பர அடுக்குமாடி வீட்டில் பிறந்த நாள் விருந்து 7 கைது. செக்ஷன் 7 உள்ள ஆடம்பர அடுக்குமாடி வீட்டில் பிறந்த நாள் விருந்தில் கலந்து கொண்ட 6 ஆடவர்கள் மற்றும் 1 பெண்ணை போலீசார் கைது செய்தனர். MCOவின் விதிமுறையை மீறியதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டதாக ஷாலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP பஹாருடின் மத்தாய்ப் கூறினார். கைது செய்யப்பட்டவர்களில் 5 போதைப் பொருளை பயன்படுத்தி இருப்பதும் தெரிய வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பொதுமக்களிடம் இருந்து புகார் கிடைத்ததை தொடர்ந்து 21 மற்றும் 37 வயதுக்குட்பட்ட அந்த 7 கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து ஷாபு மற்றும் போதை மாத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. MCO விதிமுறையை மீறியதற்காக அந்த 7 தலா 4000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. அபாயகரமான போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு எதிராக விசாரணை நடத்தும் பொருட்டு அவர்கள் அனைவரும் 4 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ACP பஹாருடின் தெரிவித்தார்.